ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பேபிகார்ன் 65 எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யாமல் கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. ஃபஸ்ட்டு இந்த பேபிகார்ன் 65 செய்கிறதுக்கு நம்ம பேபிகார்ன் ஒரு 350 கிராம் நான் எடுத்துக்கிட்டேன். 350 பேபிகார்னும் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துக்கப்புறமா அதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இந்த பேபிகார்னை ரெண்டு விதமாக நம்ம 65 செய்யலாம். ஒன்று இதை முதல்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி அதுக்கப்புறமா பொரிக்கலாம். இல்லை ரெண்டாவது நம்ம பச்சையாகவே மேரினேட் பண்ணி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அப்படி நம்ம பச்சையாக, அதாவது நம்ம வேக வைக்காமே நம்ம பொரிச்சு எடுக்கணும்னா அதுக்கு நம்ம வேக வச்சதோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அது எடுக்கும். அதனால் அந்த 3 நிமிஷம் எடுக்கக்கூடாதுனால நம்ம சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வேக வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக 350 கிராம் பேபிகார்னையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பேபிகார்னை ஒரு 4 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அது போதும். அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து முடிச்சக்கப்புறமா நம்ம அதை மேரினேட் பண்ணணும். அதை மேரினேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சேர்க்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு அரை கப் சேர்த்துக்கிட்டேன். மைதா மாவு ஒரு அரை கப் சேர்த்துக்கிட்டேன். அரிசி மாவு ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிட்டேன். காஷ்மீரி மிளகாய் வத்தல் பொடி 1.25 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மிளகு பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பத்தலைனா நம்ம திரும்ப சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தயிர் ஒரு 1/4 கப்பு தயிர் சேர்த்துருக்கேன். புளிக்காத தயிரை பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியாக எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் தான் நம்ம பொரிக்க போகிறோம், அதனால் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கடலெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் காஷ்மீரி மிளகாய் வத்தல் பொடி நான் 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கலர் நல்லா கொடுக்கும். இல்லை நீங்கள் சாதா மிளகாய் வத்தல் பொடி சேர்க்குறீங்கன்னா நீங்கள் 3/4 டேபிள் ஸ்பூனே சேர்த்தா போதும். அது கலர் அவ்வளோவா கொடுக்காது. நான் கலருக்காண்டி தான் காஷ்மீரி மிளகாய் வத்தல் பொடி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரேடியாக தண்ணி சேர்த்துட்டேன். எனக்கு ஓரளவுக்கு திட்டம் தெரியுங்கிறனால நான் தண்ணி ஒரேடியாக சேர்த்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணியோட அளவு கூடிடுச்சுன்னா நம்ம மாவு கூட சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் மசாலாவோட உரப்பு தன்மை அதுக்கப்புறம் உப்பு தன்மை குறையிற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. அதாவது பஜ்ஜி மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். அப்படி நான் பார்த்ததில் காரம் ரொம்பவே கரெக்டாக இருந்தது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமா இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு செக் பண்ணுறதுல உப்பு ரொம்பவே கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம பேபிக்கான நம்ம சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்ச பேபிக்கான சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பேபிக்கானில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா எல்லா சைடும் நல்லா பட்டால் தான் நம்ம பொரிச்செடுக்கும் போது நம்மளுக்கு 65 ரொம்பவே சூப்பராக வரும். அதுக்கப்புறமா முக்கியமாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்துருக்க மாவு ரொம்பவே ஒரு முக்கியமானது. அது ஏன்னா நம்ம அரிசி மாவு, அதுக்கப்புறமா மைதா மாவு, அதுக்கப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம். அது மறக்காமல் சொன்ன அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மசாலா விட்டு பிரியாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா இதை அப்படியே வச்சுருங்க. நம்ம உடனே நம்ம பொரிச்செடுக்கலாம். இதுக்கு ஒரு அரை மணி நேரம் விடணும், 20 நிமிஷம் விடணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப நேரம் விட தேவையும் கிடையாது. அதனால் உடனே நம்ம கடாயை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் என்ன பொரிக்கிறேன்னு பயன்படுத்துகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் கடலெண்ணெய் தான் பயன்படுத்திக்கிறேன். கடலெண்ணெய் பொரிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கடலெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. ஸ்டவ்வை ஓரளவுக்கு ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பிக்கட்டும். நல்லா சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் சூடு ஆகிறதுக்கு முன்னாடியே ஃப்ரை பண்ண ஆரம்பிக்காதீங்க. அது எண்ணெய் எல்லாம் குடிக்க ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு சூடு ஆனக்கப்புறமே நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. அதே மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. நீங்கள் ரொம்பவும் மீடியம் ஃப்ளேமுக்கும் போயிட வேண்டாம், அது மாதிரி லோ ஃப்ளேமுக்கும் போயிட வேண்டாம், அது மாதிரி ஹை ஃப்ளேமுக்கும் ரொம்ப போயிட வேண்டாம். எதனால் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல முறுமுறுப்பு தன்மையில் கிடைக்காது. வேகிறது நல்லா வேகும், ஆனால் உங்களுக்கு அந்த முறுமுறுப்பு தன்மை கிடைக்காது. ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்செடுத்தால் தான் உங்களுக்கு நல்லா நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கனால நல்ல முறுமுறுப்பு தன்மை கிடைக்கும். அதனால தான் உங்களை ஓரளவுக்கு ஹை மீடியம் ஃப்ளேமில் பொரிக்க சொல்லிக்கிட்டேன். அதே நேரத்தில் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டால் அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். வெளியே கலர் நல்லா கரெக்டாக மாறிடும், மசாலா எல்லாம் நல்ல கலர் மாறிடும். ஆனால் உள்ளே உங்களுக்கு பேபிகார்ன் வெந்திருக்காது. நம்ம இந்த ரெசிப்பியில் நம்ம பேபிகார்னை வேகவே வைக்கலை. வேக வைக்காமல் நம்ம அப்படி பச்சையாகவே பொரிச்செடுக்க போகிறோம். அதனால் ரொம்ப முக்கியமாக உள்ளே வேகிறது ரொம்ப அவசியமானது. அதனால் நம்ம ஓரளவுக்கு ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 6 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால்
தான் நம்மளுக்கு அந்த பேபிகார்னும் நல்லா வந்து வெந்திருக்கும். அதே நேரத்தில் வெளியவும் கலர் நல்லா மாறி நம்மளுக்கு உள்ளேயும் வெந்திருக்கும், வெளியவும் நல்லா மொறுன்னு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு கன்சிஸ்டன்சியில் கிடைச்சா தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் முக்கியமாக ஓரளவுக்கு ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 6 நிமிஷம் நீங்கள் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். ரொம்பவே சூப்பராக அந்த பேபிகார்ன் 65 வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிரும். அதே மாதிரி முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து டெம்பரேச்சரை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. டக்குன்னு லோ ஃப்ளேமுக்கு போனேன், அதுக்கப்புறம் டக்குன்னு ஹை ஃப்ளேமுக்கு போய் கொஞ்ச நேரம் பொரிச்செடுத்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரே ஃப்ளேமில் பொரிச்செடுத்தால் தான் உங்களுக்கு வந்து எண்ணெயும் குடிக்காது, அதே நேரத்தில் நல்ல மொறுமொறுப்பு தன்மையும் வந்து கிடைக்கும். நான் சொன்ன மாதிரியே இந்த பேபிகார்ன் 65 வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம். நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் சொல்ல முடியாது. நம்ம நார்மலாக 65 செய்கிற மாதிரியே தான். ஆனால் நம்ம இது வரைக்கும் பேபிகார்னில் செஞ்சிருக்க மாட்டோம், அந்த மாதிரி யோசனை வந்திருக்காது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப செஞ்சு கொடுங்க. நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்கள் எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். நன்றி.